ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் தீபாவளி போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் 10,90,000 ரயில்வே ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும், போனஸ் வழங்க அரசுக்கு கூடுதலாக 1,865 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பில் 5,000 முதுகலை இடங்கள், 5,023 MBBS இடங்களை கூடுதலாக சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதுகலை, இளங்கலை மருத்துவ கல்வித்திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் வருகிற 30ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யும் என கூறியுள்ளது. பிரதமர் மோடி இன்று உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு அரசு முறை பயணமாக செல்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பீகாரை பின்பற்றி நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களின் வாக்குகளை ரத்து செய்ய சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. பாட்னாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் இருந்து முறைகேடாக பெயர் நீக்கப்படுவதை தடுக்க மின்னணு சரிபார்ப்பு முறையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. வாக்கு திருட்டு தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வரும் நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உயிர் இருக்கும் வரை கடமையை செய்வேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட கூறினார். சென்னை குளத்தூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறிப்பாக உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் என்பதை நீங்க வந்து விட வேண்டாம். நாம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பது நம்முடைய ஒற்றுமையை காட்டுகிறது. சென்னையில் அரசியல் ரீதியாக யாரையும் சந்தித்து பேசவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கமளித்துள்ளார். டிடிவி தினகரனை ரகசியமாக சந்தித்து பேசியதாக வெளியான செய்தியை மறுத்துள்ளார். பாலியல் புகார் தொடர்பான வழக்கு விவகாரத்துக்கு தீர்வு காண சீமானும் நடிகையும் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்க வேண்டும், உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் மரணமடைந்த வழக்கு. உதவி ஆய்வாளர் மற்றும் 2 தலைமை காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை 6வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மிளகாய் பொடி தூவி வீட்டின் முன் நின்றிருந்த 4 வயது சிறுவனை ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர்கள் காரில் கடத்திச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாதனூர் அருகே விட்டுச் சென்ற நிலையில் 2 மணி நேரத்தில் போலீசார் பத்திரமாக மீட்டனர். குடியாத்தத்தில் மிளகாய் பொடி தூவி 4 வயது சிறுவனை கடத்திய பாலாஜி என்கிற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். தப்பியோடிய விக்கி என்பவரை தேடி வரும் போலீசார் கைதான பாலாஜியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதலில் பயங்கரவாதிகளுக்கு உதவிய முகமது கட்டாரியா என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆபரேஷன் மகாதேவின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களை ஆய்வு செய்த போது முகமது கட்டாரியா உதவி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. லடாக் யூனியன் பிரதேசத்தின் லே நகரில் இயங்கி வரும் பாஜக அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டது. லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி நடைபெற்ற போராட்டத்தில் மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 4 பேர் பலியாகினர். லடாக்கில் ஏற்பட்ட வன்முறைக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பில்லை என போராட்டக்காரர்கள் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். 5 ஆண்டுகளாக வேலை வாய்ப்புகள் இல்லாத விரக்தியில் ஜென்சி தலைமுறையினர் போராட்டத்தில் குதித்ததாகவும் ஆவேசத்துடன் தெரிவித்தனர்.
மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் தொடர் கனமழையால் நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சோலாப்பூர் புனே தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டு போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்திய விமானப்படை MiG-21 என்ற போர் விமானம் ஓய்வு பெறுவதை ஒட்டி வான் சாகச நிகழ்ச்சிகளுக்காக ஒத்திகை சண்டிகர் விமானப்படை தளத்தில் நடைபெற்றது. வானில் மூவர்ண கொடி நிறத்தில் பொடிகளை தூவியபடி விமானங்கள் சீறி பாய்ந்தன. திருப்பதி பிரம்மோற்சவத்தின் 2வது நாளில் சின்ன சேஷ வாகனத்தில் மலையப்பர் சுவாமி பத்ரி நாராயணனாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 4 மாட வீதியில் திரண்டிருந்த பக்தர்கள் பெருமாளை மனம் குளிர தரிசனம் செய்தனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் வங்கதேசம் அணியை இந்திய அணி வீழ்த்தியது. முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கும் முன்னேறியது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் அணிகள் மோதுகின்றன. வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு செல்லும் என்பதால் எதிர்பார்ப்பு எகிறுகிறது.